هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். சலாமும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார் மீது, அவர்களுடைய தோழர் மீது, நாளை மறுமை நாள் வரை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடத்துக் கொள்வோமாக. எவற்றை விட்டு நம்மை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கிறானோ அவற்றிலிருந்து நாம் முற்று முழுதாக தவிர்ந்து வாழுவதற்கு ஏக வல்லவன் அல்லாஹ் துணை புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று முஸ்லிம்கள் அல் குர்ஆன் சுன்னாவை விட்டு தூரமாகி அவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் எப்போது பலங்குன்றியதோ அந்த நேரத்திலே இந்த உலகம் மிகவும் பாரிய ஒரு அழிவின் பால் விரைந்து செல் கொண்டிருப்பதை பார்க்கலாம். எந்த காலத்திலே முஸ்லிம்கள் அல் குர்ஆன் சுன்னாவிலே உறுதியாக இருந்தார்களோ, எந்த காலத்திலே முஸ்லிம்கள் ஈமானிலே பலம் வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ அந்த காலத்திலே இந்த உலகம் அதனுடைய பிரகாசத்தை அப்படியே தன்வகம் வைத்துக் கொண்டிருந்தது. எந்த காலத்திலே முஸ்லிம்கள் அல் குர்ஆனிலே உறுதியாகவும் அல் குர்ஆனும் தான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்ததோ அந்த காலத்திலே சமுதாயத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் அநேகமாக நிகழவில்லை. சமுதாயத்திலே எந்த மானக்கேடான விடயங்கள் வந்துவிட்டாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அன்றைய ஈமான்தாரிகள் இருந்தார்கள். இந்த உலகத்திலே உண்மைக்கும் அமானிதத்துக்கும் பேர் போனவர்களாக அன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் இருந்தார்கள். எப்போது முஸ்லிம்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு வெளியானார்களோ, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் விட்டு திரும்பி அவர்கள் இந்த உலகத்துக்கு அடிமைப்பட்டார்களோ அந்த நேரத்திலே இந்த உலகம் அதனுடைய பிரகாசத்தை இழக்க தொடங்கியது. இந்த உலகத்திலே எந்த இடங்களிலெல்லாம் அனாச்சாரங்கள் எல்லாம் அடங்குகிறதோ அதை தட்டி நிறுத்துவதற்காக வேண்டி இன்று முஸ்லிம்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்று உலகத்திலே அநேகமான இடங்களிலே பாவமான காரியங்கள் நடக்கின்றன. அவற்றுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முஸ்லிம்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அதிலே அந்நியவர்களும் முஸ்லிம்களும் மிகவும் சமனாக பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயிலே எமது பிள்ளைகளுடைய எமது பெற்றோர்களிடம் நான் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? உங்களுடைய குழந்தைக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் போதித்திருக்கிறீர்களா? உங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளங்களிலே ஈமானின் அடிப்படை விடயத்தை பதிவு செய்திருக்கிறீர்களா என்ற கேள்வியை சமுதாயத்திலே அப்படியே கேட்கின்ற பொழுது அவர்கள் அளிக்கின்ற என்ன பதில் தெரியுமா? இன்றைய காலத்திலே இரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் சகோதரர்களே இரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் என்ன தெரியுமா கூறுவார்? தன்னுடைய குழந்தைக்கு ஈமானை போதிப்பதற்காக அல் குர்ஆன் சுன்னாவுடனான தொடர்பை அதிகரிப்பதற்காக வேண்டி நாம் பல வழிகளை நான் செய்திருக்கிறேன். அல் குர்ஆன் சுன்னாவை படித்துக் கொடுத்திருக்கிறேன். எங்கெல்லாம் அல் குர்ஆன்
குர்ஆன் சுன்னாவுடைய விளக்க வகுப்புகள் நடக்கின்றதோ அங்கு எல்லாம் தன்னுடைய குழந்தைகளை சேர்த்து அல் குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு பதில் வரும். மற்றைய சாரர் அளிக்கின்ற பதில் என்ன தெரியுமா? இன்றைய காலத்தில் இஸ்லாமிய மதம் தான் மிகவும் விரைவாக பதிவாகி கொண்டிருக்கிறது, மிகவும் பரவி கொண்டிருக்கிறது. வருடாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். அமெரிக்காவிலே கூட வருடத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். இந்த நேரத்திலே தன்னுடைய குழந்தையுடைய உள்ளத்திலே வேறொரு நேரத்தை செலவழித்து ஈமானை பதிவு செய்ய வேண்டுமா? எங்களுடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி அவர்களுக்கு அல் குர்ஆனையும் சுன்னாவையும் போதிக்க வேண்டுமா என்று இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு இடத்திலே ஒரு யூனிவர்சிட்டியிலே எமது முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுடைய நண்பர்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறார்கள். யுவதிகள் எல்லாம், இஸ்லாமிய யுவதிகள் எல்லாம் அவர்களுடைய தோழிகளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு எடுத்தவுடனே அந்த அவர்களுடைய வீட்டிலிருந்து அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகள் தான், எமது முஸ்லிம் இளைஞர்கள் தான் இவர்களை கவனித்தார்கள். இப்படி யூனிவர்சிட்டிகளில் கூட சிறிய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் என்றால் எமது குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் அதற்கென நேரங்களை செலவழித்து ஈமானை பதிவு செய்வதற்கு எந்தவித அவசியமும் கிடையாது என்றும் கூறுகிறார்கள். எந்த நாடுகளிலே இஸ்லாம் பரவக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்களோ அந்த நாட்டிலே இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். கனடாவிலே கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் எல்லாம் இன்று பள்ளி வாயில்களாக சில இடங்களிலே மாறி இருக்கிறது. அவர்கள் பராமரிக்காமல் அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை விட்டு விடுகிறார்கள். இந்த நேரத்திலே முஸ்லிம்கள் பணம் கொடுத்து அதை வாங்கி பள்ளி வாயில்களாக மாற்றக்கூடிய சம்பவம் இன்று சமுதாயத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலே கூட சில மாதங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அந்த கணிப்பீட்டிலே முஸ்லிம்களுடைய வீதாசாரம் அதிகரித்து இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டதும் இந்த வருடம் எடுக்கப்பட்ட அந்த கணிப்பீடை ஒப்பிடுகின்ற நேரத்திலே முஸ்லிம்கள் அதிகரித்து இருக்கிறார்கள். உண்மையான நிலவரத்தை இவர்கள் வெளியிடாவிட்டாலும் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை அறிவிக்கிறது. இப்படி இந்த நாட்டிலும் தான் வெளிநாட்டிலும் தான் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஈமானை பதிவு செய்ய வேண்டுமா என்று இவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை இவர்கள் மறந்துவிட்டார்கள். இலங்கையில வெளிநாடுகளில் கூட இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை பறிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய இஸ்லாம் என்ற அந்த ஆடையை கலட்டி எறிவதற்காக வேண்டி சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை இவர்கள் மறந்துவிட்டார்கள். கிறிஸ்தவ சபையிலே ஒரு விடயம் நடக்கிறது. என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கு சதி திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. என்ன சதி திட்டம் தெரியுமா? முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்திலே பரவலாக பரவி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மதத்தை வருடாந்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். வருடாந்தம் பல பள்ளிகள் கட்டப்படுகின்றன. முஸ்லிம்கள் இஸ்லாத்துடனான தொடர்பு அதிகரிக்கப்படுகிறது என்ற விடயம் அங்கு வைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர்கள் அளித்த பதில் என்ன தெரியுமா? ராபிதா என்ற அந்த மேகசின்ல இது வெளியாகி வந்தது. தவுஹும் யபுனூனல் மசாஜித் மாதாம அபுனாஹும் யதுருசூன ஃபில் மதாரிஸ். அவர்கள் எங்களுடைய கலாசாலையிலே, கிறிஸ்தவர்களுடைய கலாசாலையில் அவர்கள் கல்வி கற்கிறார்களா? அப்ப நீங்கள் அப்படி அவர்களை விட்டு விடுங்கள். பள்ளி கட்டுகிறார்களா? அவர்களை பள்ளியும் கட்ட விடுங்கள். ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அந்த அவர்களுடைய குழந்தைகளுடைய உள்ளத்திலே கை வைத்து விடுவோம். அவர்களை அல் குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் அப்படியே தூரமாக்கி விடுவோம். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நாம் எடுத்து விடுவோம். அப்பொழுது நாளை ஒரு இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் களம் இறங்குவதற்கு நாளை ஒரு தலைமுறை இருக்காது. இவர்கள் வெறுமனே பள்ளிகளை கட்டிவிட்டு சென்றாலும் இவர்களுடைய குழந்தைகள் அதை பராமரிக்க மாட்டார்கள். அந்த அளவு மார்க்கத்துடனான தொடர்பு அவர்களிடத்தில் இருக்காது. நாம் மேற்கத்திய சமுதாயத்துக்கு அப்படி அடிமைப்படுத்தி விடுவோம். இந்த நேரத்திலே இவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து தூரமாகின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு என பிரச்சனை வந்தால் அதில் அவர் இறங்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்படியே நாட்கள் அப்படியே நகர்ந்து செல்கின்றன. மேற்கத்திய ஒரு நாட்டிலே எமது முஸ்லிம்களுடைய பிள்ளைகளும் அந்நியவர்களுடைய பிள்ளைகளும் ஒரு கலாசாலையிலே கல்வி பயில்கிறார்கள், சிறிய பிள்ளைகள். இந்த நேரத்தில் அந்த பாடசாலை இருக்கக்கூடிய அந்த ஆசிரியை பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அந்த பாடசாலையிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு அழைத்து செல்கிறார்கள். அதில் முஸ்லிம்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கிறிஸ்தவ அந்த வணக்கஸ்தலங்களிலே போய் மேற்கத்திய நாடிலே நடக்கக்கூடிய இந்த விடயம், அப்பொழுது அங்கேக்கு அழைத்து சென்று அந்த ஆசிரியை என்ன கூறுகிறாள் தெரியுமா? இந்த வணக்க ஸ்தலத்தை பற்றி இந்த குழந்தைகளுக்கு ஒரு அறிமுகம் செய்கிறார்கள்.
அதிலே முஸ்லிம்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே என்ன கூறுகிறார் அந்த ஆசிரியை? இவர்தான் உங்களுடைய கடவுளாய் இருக்கிறது. கடவுள் என்றால் என்ன? நீங்கள் கேட்கக்கூடிய விடயத்தை எல்லாம் இவன் தருவான். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா நீங்கள் தாராளமாக கேட்க முடியும். அப்படி கேட்கின்ற நேரத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறான் பொதுவாக அந்த ஆசிரியர் கூறிவிடுகிறார். சற்று நேரம் கழித்து அந்த குழந்தைக்கு கூறுகிறார், இன்றைக்கு எல்லா விடயத்தையும் கேட்க முடியாது, இன்று இனிப்பு பண்டங்களை மாத்திரம்தான் கேட்க வேண்டும். பொதுவாகவே சிறிய குழந்தைகள் என்று செல்ற நேரத்திலே என்ன வேண்டும் என்று கேட்டால் 2 விடயத்தை கூறுவார்கள், ஏதாவது இனிப்பு பண்டம் அல்லது விளையாட்டு பொருட்கள். இந்த ஆசிரியர் கூறுகிறார், இன்று நீங்கள் இனிப்பு பண்டங்களை கேட்க முடியும். இந்த குழந்தையும் கேட்டு சில நிமிடங்களுக்கு பின்னால் அந்த ஆசிரியை அப்படி அவள் எதை கேட்டாரோ அதை அப்படி அந்த குழந்தையுடைய கரங்களிலே அப்படியே ஒப்படைக்கிறாள். அதிலே முஸ்லிம் குழந்தைகளும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஈமான் சரியாக அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே போதிக்கப்படவில்லை. அடிப்படை அகீதா அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே போதிக்கப்படவில்லை. இந்த குழந்தை எவ்வாறு சிந்திக்கிறாள் தெரியுமா? எங்களுடைய கடவுளிடத்திலே நாம் கேட்கின்றோம், நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இவர்களுடைய கடவுளிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், எதை கேட்டோமோ அந்த விடயம் அவசரமாக கிடைத்து விடுகிறது. எது உண்மை என அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு தடமாற்ற நிலைமை ஏற்படுகிறது. உண்மையான ஈமான் போதிக்கப்பட்டிருந்தால், உண்மையான அகீதாவின் அடிப்படை விடயங்கள் இந்த குழந்தையுடைய உள்ளத்திலே போதிக்கப்பட்டிருந்தால் இப்படி தடமாற்ற நிலைமை அந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது எதன் விளைவு? குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஈமான் போதிக்கப்படவில்லை. நாம் வரலாற்றை பிரட்டி பார்ப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதாக இருக்கின்ற நேரத்திலே முக்கியமான அகீதாவின் அடிப்படை விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன அகீதாவுடைய விடயம்? யா உலாம், சிறுவனே, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ இறைவன் உனக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ, இறைவன் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையிலே கூறியிருக்கிறானோ அது போன்ற விடயங்களை எல்லாம் நீ சரிவர செய்து மனனம் செய்து கொள், அதை உன்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்திக் கொள். அப்படி செய்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், நீங்கள் அல்லாஹ் தஆலா எதை கூறியிருக்கிறானோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தி உண்மையான ஒரு முஸ்லிம் தாரியாக மாறுகின்ற நேரத்திலே கஷ்டம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு முன்னிலையிலே இருக்கும் என்று கூறுகிறார்கள். இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகிறார்கள். அது என்ன? நீ ஏதாவது ஒரு விடயத்தை கேட்பதாக இருந்தால் உன்னுடைய இறைவன் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்க வேண்டும். இரண்டாவது, உன்னை உதவி தேடுவதாக இருந்தால் உன்னுடைய அந்த இறைவன் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் கேட்க வேண்டும் என்ற ஈமானின் அடிப்படை விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய வயதிலே இருக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே அப்படியே பதிவு செய்கிறார்கள். இப்படி பதிவு செய்தால் எமது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களும் இப்படி அவர்களுடைய குழந்தைகளுக்கு ஈமானின் அடிப்படை அகீதாவை போதித்திருந்தால் இன்று சமுதாயத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றன? இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களுக்கு அடிப்படை அகீதாவை போதித்தீர்களா? அவர்களுக்கு உண்மையான ஈமான் என்றால் என்ன என்று நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? சிந்திக்க வேண்டாமா? சற்று சிந்திக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியாக இருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை பற்றி நாம் தான் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறோம். அவர்களுக்கு ஈமானை, உண்மையான ஈமானை போதிக்காமல் அகீதாவின் அடிப்படை விடயங்களை கற்றுக் கொடுக்காமல் இருந்து அவர்கள் வழி தவறி சென்றால் இதற்கு எல்லாம் யாரு பொறுப்பு கூற போகிறார்கள்? சிந்திக்க வேண்டும். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வாறு போதனை செய்கிறார்கள். அல் குர்ஆனை பிரட்டி பார்த்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு அகீதா விடயத்தை, அடிப்படை விடயத்தை அவரும் அவருடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுத்திருப்பது என்பது நமக்கு குர்ஆன் கூறுகிறது. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை கூறினார்கள் தெரியுமா? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். என்னுடைய அருமை மகனே, நீ இறைவனுக்கு
இணை வைத்து விடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? ஷிர்க் என்பது மாபெரும் அநியாயமாக இருக்கிறது. உன்னை படைத்த இறைவனுக்கே நீ இணை கற்பிப்பது என்பது மிகவும் அநியாயமாக இருக்கிறது. நீ இணை வைத்து விடாதே என அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு அகீதாவை போதிக்கிறார்கள். இப்படி சற்று சிந்திக்க வேண்டும். எங்களுக்கும் எத்தனையோ குழந்தைகள் இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி அகீதாவை போதித்திருக்கிறோமா? பிள்ளையை கூப்பிட்டு நாம் இவையெல்லாம் இஸ்லாம் உனக்கு கூறி இருக்கக்கூடிய உபதேசங்கள், நீ தொழ வேண்டும், இறைவன் உன்னுடைய எல்லா விடயங்களையும் இறைவனிடம் தான் மாத்திரம்தான் கேட்க வேண்டும் என்று கூறி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய குழந்தைகள் கற்கின்ற அந்த பாடசாலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அந்நிய கலாசாலையில் அவர்கள் கற்கிறார்கள். அவர்களுடைய ஈமான் பழிபோகாமல் இருக்கும் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அவர்களுக்கு ஈமானுக்கு எதிரான ஏதாவது சவால்கள் வந்தால் தடுத்து நிறுத்துவதற்கு உண்மையான அகீதாவை போதித்து இருக்கிறோமா? உண்மையான ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் சிறியவர்களுடைய உள்ளத்திலே ஈமானை போதிக்கின்ற அந்த சம்பவங்கள் இருப்பதை நமக்கு கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட சமுதாயத்தை பார்த்து முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய அந்த குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். நாம் எமது குழந்தைகளுக்கு அகீதாவை போதிக்காமல், எமது குழந்தைகளுக்கு அடிப்படை விடயங்களை கற்றுக் கொடுக்காமல் இருக்கின்ற நேரத்திலே அந்நியவர்களுடைய இன்று சதி திட்டம் இந்த உலகத்திலேயும் இந்த நாட்டிலேயும் தீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதிலே நம்முடைய குழந்தைகள் சிக்கிவிட்டால் அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுடைய அகீதாவை வேட்டு வைக்கக்கூடிய சதி திட்டங்கள் இன்று உலகத்திலே நடக்கின்றன. அவர்களுடைய இஸ்லாத்தை கலட்டி எறியக்கூடிய விடயங்கள் இன்று இந்த நாடுகளிலே நடக்கின்றன. இதற்கு எல்லாம் யாரு பொறுப்பு சொல்ல போகிறார்கள்? நீங்கள் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னும் ஒரு விடயத்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். வாலம் அன்னல் உம்மத லவிஜ்தமஅத் அலா ஐயன்ஃபஊக பிஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு லக. எல்லா ஒட்டுமொத்த சமுதாயத்தினர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்வதற்கு நாடிவிட்டால் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அது இருந்தால்தான் நடக்கும். எல்லா ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை செய்வதற்கு அவர்கள் நாடி அதை கெடுதியை செய்ய வந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் எது இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உனக்கு அந்த கெடுதி வந்து உன்னை வந்து அடையும் என்று இருந்தால் அது உனக்கு நடக்குமே தவிர இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்ததன் காரணமாக அந்த கெடுதி உன்னை வந்து அடையாது என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே, அஹ்மதிலே பதிவாயிருக்கக்கூடிய ரிவாயத், அதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகிறார்கள், உனக்கு எதுவெல்லாம் கிடைத்திருக்கிறதோ அதுவெல்லாம் தப்பி போக இருக்கவில்லை. உன்னை விட்டு எதுவெல்லாம் தப்பி போய் இருக்கிறதோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க இருக்கவில்லை என்ற கலாக்கதிருடைய அடிப்படை விடயத்தை அப்படியே விரிவாக அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படி கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் அன்றைய சஹாபாக்கள் உறுதியாக இஸ்லாத்திலே இருந்தார்கள். ஈமான் என்று வருகின்ற நேரத்திலே ஈமானிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை நடத்தைகளிலே கூட ஈமானிய உணர்வுகள் எல்லாம் வெளிப்பட்டது நமக்கு வரலாறு கூறுகிறது. இன்று எமது சமுதாயத்திலே கலாக்கதிரை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு ஊற்றப்படாதன் காரணமாக சமுதாயத்திலே என்ன ஏற்பட்டு இருக்கிறது தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்னால் ஓலவல் ரிசல்ட்ல ஒரு பிள்ளை தனக்கு ஒரு முஸ்லிம் பிள்ளை தான் எதிர்பார்த்த அந்த பெருவேறு அந்த ரிசல்ட் கிடைக்காதன் காரணமாக தற்கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்கிறாள். இதற்கு என்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஈமான் போதிக்கப்படவில்லை. உனக்கு எந்த விடயம் ஏற்பட்டாலும் நலவாக இருந்தாலும் கெடுதியாக இருந்தாலும் இறைவனுடைய ஏற்பாடு என்ற அந்த அடிப்படை அக்கீதா அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே போதிக்கப்படாதன் காரணமாகத்தான் இந்த குழந்தை இவ்வாறான விடயங்களை செய்வதற்கு துணிந்திருக்கிறார். அப்படி என்றால் எமது குழந்தைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும், அடிப்படை அகீதாவை போதிக்க வேண்டும், அவர்களை ஈமானிலே வளர்க்க வேண்டும். இஸ்லாமும் அல் குர்ஆனும் எதை கூறி இருக்கிறதோ அல் குர்ஆன் சுன்னா வடிவில் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்
والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது சமுதாயத்திலே குழந்தைகளுடைய உள்ளங்களிலே ஈமான் குன்றி இருப்பதற்கும் அல் குர்ஆன் சுன்னாவை விட்டு முஸ்லிம் சமுதாயமே தூரமாக இருப்பதற்கும் முக்கியமாக இரு காரணிகள் இருக்கின்றன. அதுதான் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், இரண்டாவது இஸ்லாம் பாடத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள். இன்று உலகத்திலே இஸ்லாமிய மதத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களை எடுக்கின்ற போது பாடசாலையிலே வெறுமனே ஆங்கிலம் கற்றிருக்கிறார், வெறுமனே சிங்களம் கற்றிருக்கிறார் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் பாடத்தை போதிப்பதற்காக வேண்டி அந்த பாடசாலையிலே நியமிக்கப்படுவதை பார்க்கலாம். அடிப்படையில் இவருடைய பின்னணியை எடுத்து பார்த்தால், ஸ்கூல் பாடசாலை போகின்ற அந்த காலகட்டங்களிலே தலையிலே ஹிஜாப் இல்லாமலும் காலை திறந்து கொண்டு இஸ்லாம் என்ற அந்த பெயரை சுமந்து அந்த ஆங்கில பாடசாலைக்கு அல்லது சிங்கள மொழி போதிக்கப்படக்கூடிய பாடசாலைக்கு சென்றவர்கள் எல்லாம் வெறுமனே முஸ்லீம் என்ற அந்த பெயரை சுமந்திருப்பதனால் இஸ்லாமிய பாடத்தை போதிப்பதற்காக வேண்டி அங்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவர்களுடைய அந்த இஸ்லாம் பாடத்துடைய தகைமைகளை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பிள்ளைகளை விட அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு நிலைமை சில இடங்களிலே ஏற்பட்டிருக்கிறது. குழந்தைகள் எந்த இஸ்லாத்தை பற்றிய கேள்விகளை கேட்கின்ற பொழுதே அதற்கு ஒழுங்கான பதில்களை அந்த ஆசிரியர்கள் கூற முடியாத ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் என்ன என்றே தெரியாமல் ஹிஜாபை தலையிலே அணியாத அந்த ஆசிரியர்கள் எல்லாம் வெறுமனே இந்த மொழிகளை தெரிந்ததன் காரணமாக பாடசாலையில் அமர்த்தப்படுகிறார். இந்த குழந்தை கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தள்ளாடுகின்ற ஒரு நிலைமை இன்று சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இன்று எமது உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு எக்ஸாம்கள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு எக்ஸாமை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே ஓலவல் எடுத்த மாணவர்கள் இஸ்லாமிய பாடத்திலே 2009ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை நாம் கணிப்பீட்டை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய பாடத்திலே வீதாசாரப்படி 2009இலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை முஸ்லிம் பிள்ளைகள் அநேகமானவர்கள் ஃபெயில் ஆகி இருக்கிறார்கள். தரவுகள் எப்படி கூறுது என்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு ஓலவல் பாடத்திலே 2009ஆம் ஆண்டு இஸ்லாம் பாடத்திலே 93 வீதாசாரப்படி 93 வீதாசார பிள்ளைகள் தான் பாஸ் ஆகியிருக்கிறார்கள். மற்றைய 7 வீதாசாரத்திலும் அமர்ந்த குழந்தைகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஃபெயில் ஆகித்தான் இருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு அதை விட குறைந்து இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இஸ்லாத்திலே அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் விட்ட ஓட்டையின் காரணமாக இஸ்லாத்துடனான தொடர்பை அதிகரிக்க விடாமல் அவர்கள் தடையாக இருந்ததன் காரணமாக 2010ஆம் ஆண்டு அவர்கள் அது இன்னும் ஃபெயில் ஆகக்கூடிய தொகையினர் அதிகரித்து இருக்கிறார்கள். 91 வீதாசாரத்திலே தான் எமது முஸ்லிம் பிள்ளைகள் பாஸ் ஆகியிருக்கிறார்கள். மற்ற 9 வீதாசாரத்திலேயும் அந்த மற்ற குழந்தை எஞ்சியவர்கள் எல்லாம் ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். இது 2010ஆம் ஆண்டிலே நடந்தது. 2011ஆம் ஆண்டை பொறுத்த மட்டிலே இதைவிட குறைந்து இருக்கிறார் என்று பார்த்தால் அதைவிட மிகவும் அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு 23,583 முஸ்லிம் பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்தை எழுதுகிறார்கள். இதிலே பாஸ் ஆயினவர்கள் யாரு தெரியுமா? இதிலே ஃபெயில் ஆனவர்கள் 2372 பேர். 2372 பேர் ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். மற்றைய தொகையினர் தான் பாஸ் ஆகியிருக்கிறார்கள். நாம் வீதாசாரப்படி பார்க்கின்ற பொழுது 89% தான் பாஸ் ஆகியிருக்கிறார்கள். மற்றைய 11% ஃபெயில் ஆகியிருக்கிறார்கள். 2009இலிருந்து 2011 வரை நாம் எமது முஸ்லிம்களுடைய நிலைப்பாட்டை பார்த்தால் முஸ்லிம்களிடத்திலே மாற்றம் வந்திருக்கவில்லை. முஸ்லிம்களிடத்திலே இஸ்லாமிய அறிவு அதிகமாக இருக்கவில்லை. அவர்களுடைய இஸ்லாமிய அறிவு ஈமானின் அடிப்படை விடயங்கள் எல்லாம் குன்றி போய் இருக்கிறது தான் நமக்கு இந்த தரவுகள் எல்லாம் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இதற்கு எல்லாம் காரணம் யார்? அவர்களுடைய பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களும் காரணமாக இருக்கிறார்கள். பெற்றோர்களிடத்திலே உங்களுடைய குழந்தைக்கு ஈமானை போதிக்க கூடாதா? உங்களுடைய குழந்தைக்கு அடிப்படை அகீதாவை போதிப்பதற்காக வேண்டி சனி ஞாயிறிலே அகாதியாக நடக்கின்றதா இல்லையா? அதிலே நீங்கள் சேர்க்க கூடாதா என்று கேட்டால் அவர்கள் அளிக்கின்ற பதில் என்ன தெரியுமா? தங்களுடைய குழந்தைகளை
அந்த அஹாதியா பாடசாலைகளுக்கு சில இடங்களிலே அஹாதியா என்ற பெயரிலே நடக்கும், சில இடங்களிலே மார்க்க வகுப்புகள் என்ற பெயரிலே நடக்கும். இப்படி மார்க்க வகுப்புகள் என்று நடக்கக்கூடிய இடங்களிலே உங்களுடைய குழந்தைகளை சேர்க்க கூடாதா என்று கேட்டால் அவர்கள் கூறுகின்ற ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா? அநேகமானவர்கள் கூறுகின்ற இதுதான் பதில். தங்களுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு இந்த அஹாதியாவுக்கு அழைத்து கொண்டு வருவதற்கு மகரமான ஒருவரும் கிடையாது என்று கூறுகிறார்கள். ஆனால் கொழும்பிலே மூணு மணித்தியாலங்கள் செலவழித்து கொழும்புக்கு கிளாஸ் அனுப்பினால் எந்த ஒரு மகரமும் கிடையாது. இஸ்லாமிய மதத்தை படிப்பதென்று வருகின்ற நேரத்திலே மகரத்தை தேடுகிறார்கள். வெறுமனே 5 நிமிடம் அந்த வீட்டில் இருந்து இந்த பள்ளி வாயில்களுக்கு வருவதற்கு. இது இந்த ஊரை மாத்திரம் வைத்து கூறவில்லை. இன்று இலங்கையிலே பல இடங்களிலே இதுதான் நிலைமையாயிருக்கிறது. இவர்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இல்லையா? தங்களுடைய குழந்தைகளும் இஸ்லாத்தை ஒழுங்கான முறையிலே படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கிடையாதா? இவர்கள் தான் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். சகோதரர்களே, சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய ஊரிலே இஸ்லாமிய பாடசாலையிலே 2ஆம் வகுப்பிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் பாடசாலைக்கு போகின்ற அந்த பேக்கிலே மெட்ரோ பேப்பர் இருக்கிறது. இந்த மெட்ரோ பேப்பரை ஏன் இந்த பிள்ளை எடுத்தும் போகிறது? அவனை படிக்கவா? ஏன் எடுத்தும் போகிறார்கள்? சற்று சிந்திக்க வேண்டும். இன்று சமுதாய மட்டத்திலே வாலிபர்களுடைய இனிய பத்திரிகை என்று அடித்திருக்கிறது ரோட்டுகளிலே. இந்த பத்திரிகைகளை எமது முஸ்லிம் பெற்றோர்கள் எல்லாம் எடுத்து இந்த குழந்தைகள் எங்கு நடமாடி கொண்டிருக்கிறார்களோ அதே இடத்திலே வீடுகளிலே வைக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கும் உணர்வு இருக்கிறதா இல்லையா? அவர்களும் பிரட்டி பார்க்கிறார்கள். பாடசாலை வரை அது போய் இருக்கிறது என்றால் எமது முஸ்லிம் குழந்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? சிந்திக்க வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு இஸ்லாமிய போதனைகள் ஊட்டப்பட வேண்டும். முதலாவது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சஞ்சிகைகளை அவர்கள் வாசிப்பதற்காக வேண்டி கொடுக்க வேண்டும். எமது முஸ்லிம்களுடைய வீடுகளை எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய சஞ்சிகைகள் வருடத்துக்கு ஒரு முறையாவது வாங்கக்கூடியவர்கள் எமது முஸ்லிம்களிலே குறைவாக இருக்கிறார்கள். வீதாசாரப்படி தான் பேசுறேன், யாரையும் குறித்து பேசல. சகோதரர்களே, இப்படி சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இஸ்லாமிய மதத்தை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் மற்றைய கல்விகளை போதிக்கக்கூடியவர்களையும் பார்த்தால் இஸ்லாமிய மதத்துக்காக வேண்டி தங்களுடைய குழந்தைகளை ஊட்டக்கூடிய முஸ்லிம் பெற்றோர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இதனால் எமது சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். என்ன மாற்றம் தெரியுமா? இனி வரக்கூடிய நாட்களிலே எமது முஸ்லிம் குழந்தைகளுக்கு ஈமான் போதிக்கப்பட வேண்டும். அவர்கள் சிறிய வயதிலேயே ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை விடயங்கள் என்ன என்பதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி சிறிய வயதிலே கற்றுக் கொடுக்கப்பட்டால் தான் 5இல் வளைந்தது 50லும் வளையும். ஒருவேளை 5ல் மட்டும் வரையலை என்றால் அவர்களுடைய நிலம் என்ன? 50 ஆயினா வளையுமா? சிறிய வயதிலே அவர்களை திருத்தாவிட்டால், சிறிய வயதிலே ஈமானை போதிக்காவிட்டால், பெரியவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கடினமாயிருக்கும். அதை ஏதாவது இடங்களிலே போய் கற்கிறார்கள் என்று பார்த்தால் அந்த ஆர்வமும் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் போய்விடும். சகோதரர்களே, எமது நாட்டுடைய நிலைமையை சற்று சிந்தித்து பாருங்கள். எமது குழந்தைகளுடைய சிலபஸ்களில் கூட சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. மேற்கத்திய நாடுகளில் இது நடந்து முடிஞ்சு இப்போது எமது நாடுகளிலே இப்பொழுதுதான் ஆரம்பமாயிருக்கிறது. மேற்கத்திய சில நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு என சில ஐபோடுகள் விற்கப்படுகின்றன. இஸ்லாமிய அந்த அல் குர்ஆன் மாத்திரம்தான் அதில் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஜிஹாதுடைய ஆயத்துக்கள் கிடையாது. அதில் இஸ்லாம் யகூதிகள் நசாராக்களை பற்றி கூறக்கூடிய ஆயத்துக்கள் கிடையாது. அவர்களை புகழ்ந்து கூறக்கூடிய ஆயத்துக்கள் இருந்தால் அதை வைப்பார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு சாபம் உண்டாவதாக என்று இஸ்லாம் அல் குர்ஆன் கூறுகிறதே, அந்த வசனங்களை எல்லாம் எடுத்துவிட்டு மலிவு விற்பனையிலே முஸ்லிம் சந்தைகளிலே போடுகிறார்கள். முஸ்லிம்கள் வாங்குகிறார்கள். இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான பல சதி திட்டங்கள் இன்று உலக ரீதியிலே தீட்டப்படுகின்றன. சகோதரர்களே, முக்கியமான ஒரு விடயத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி விட்டு சென்றார்கள். என்ன தெரியுமா? இதா மாத்தல் இன்சானு இன் கத அமலுஹு இல்லா மின் ஸலாஸ்.
ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா அமல்களும் அப்படியே துண்டித்து படுத்துவிடும். அந்த கபரு வாழ்க்கைக்கும் அவனுக்கும் இடையிலான எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஆனால் 3 விடயத்தை தவிர, அதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை கூறினார்கள். யாரெல்லாம் மரணித்து விட்டு செல்கின்ற போதே இந்த உலகத்திலே ஒரு சாலிகான ஒரு பிள்ளையை விட்டு செல்கிறார்களோ, அதை தவிர அந்த பிள்ளை துவா கேட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து சேரும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தைகள் இருக்கிறீர்கள்? நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், அவர்களை நோட்டமிட்டு பாருங்கள். நான் அந்த குழந்தைக்கு எந்த அளவு ஈமானை போதித்திருக்கிறேன்? அந்த குழந்தை நான் உயிரோடு இருக்கின்ற நேரத்திலேயாவது எனக்கு துவா கேட்கிறதா? சற்று நோட்டமிட்டு பாருங்கள். அப்படி அவர்கள் துவா கேட்காவிட்டால் அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையான முறையில் அகீதா போதிக்கப்படவில்லை, அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையான முறையில் ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் போதிக்கப்படவில்லை என்பதுதான் இது கூறுகிறது. பெற்றோர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து, 50-60 லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து பிள்ளைகளை ஒவ்வொரு துறைகளிலும் படிக்க விடுகிறீர்கள். இது எதற்காக நீங்கள் விடுகிறீர்கள்? இவர்கள் படித்ததன் பின்னால் நமக்கு உழைத்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீங்கள் விடுகிறீர்கள். ஆனால் அநேகமான முஸ்லிம் பெற்றோர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் மரணித்ததன் பின்னால் தங்களுடைய குழந்தைகள் தனக்காக வேண்டி துவா கேட்கிறார்களா? நான் மரணித்ததன் பின்னால் தன்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறார்களா? நான் மரணித்ததன் பின்னால் இந்த உலகத்திலே நான் எந்த விடயங்களை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோனோ அதை மற்ற மக்களுக்கு எத்தி வைத்து அதிலிருந்து எனக்கு நன்மை கிடைக்கிறதா? எந்த பணியை இவர்கள் செய்கிறார்களா என்றுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். வெறுமனே உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து அவர்களுக்கு இஸ்லாமிய அறிவை கொடுக்காமல் அதை மற்ற அறிவுகளை மாத்திரம் கொடுக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு எதிராகவே உங்களுடைய குழந்தைகள் வந்துவிடும். உங்களுக்கு எதிராகவே குரல் கொடுக்க உங்களுடைய குழந்தைகள் சில வேளை மாறிவிடுவார்கள். சமுதாயத்தில் எடுத்து பாருங்கள், உண்மையான அக்கீதாவும் உண்மையான ஈமானும் போதிக்கப்படாத சில குழந்தைகள் பெற்றோருக்கே எதிர்த்து பேசுவதை பார்க்கிறோம், பெற்றோருக்கே கை நீட்டுவதை பார்க்கிறோம். சில குழந்தைகளை பொறுத்த மட்டிலே தன்னுடைய தந்தை எல்லோரும் மற்றவர்கள் முன்னிலையிலே இருக்கிறார்கள் என்று அவர்கள் சிந்திப்பது கிடையாது. எல்லோரும் முன்னிலையிலும் தன்னுடைய தந்தைக்கு கை நீட்டி ஏசுகின்றதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் அடிக்கிறார்கள். இதுவெல்லாம் எதன் விளைவு தெரியுமா? ஈமான் சிறிய வயதிலே போதிக்கப்படவில்லை. இஸ்லாம் பெற்றோர்களுக்கு என்ன உபதேசம் செய்ய, பெற்றோர்களை எந்த முறையில் கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதோ அந்த அடிப்படை விடயங்கள் அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே சிறிய வயதிலே போதிக்கப்படவில்லை. இதுதான் இன்று சமுதாயத்திலே குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராகவே கிளந்தெறுவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. சகோதரர்களே, உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்குங்கள். உங்களுடைய மறுமை வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மரணிக்கின்ற போது உங்களுடைய குழந்தைகள் தொழக்கூடியவர்களாக வைத்துவிட்டு மரணியுங்கள். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். இன்று சமுதாயத்திலே நல்ல வார்த்தையை பேசக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுப்பதென்றால் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்மை வேண்டுமா? நீங்கள் மரணித்ததன் பின்னால் உங்களுடைய கபர்களுக்கு நன்மை வந்து அடைய வேண்டுமா? உங்களுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய பிள்ளைகளை, உங்களுக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய, உங்களுக்கு நன்மை சேர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் எதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களோ, எந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு போதித்திருக்கிறீர்களோ அதை மக்களுக்கு எத்தி வைத்து அதன் மூலம் உங்களுக்கு நன்மை வருவதற்காக வேண்டி வழிகளை உருவாக்கி வைத்து நீங்கள் மரணிக்க வேண்டும். சகோதரர்களே, மற்ற விடயம் என்ன தெரியுமா? இன்றைய நாட்டிலே எமது முஸ்லிம்களுக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதை பார்க்கலாம். இதிலே நம்முடைய குழந்தைகள் ஒரு நிதானமான முறையிலே நடக்காவிட்டால் அவர்கள் எங்களுக்கு எதிராக சில வேளை கிளந்தெரும்பி விடுவார்கள். சில பிரதேசங்களிலே அவர்களுடைய அந்நியவர்களுடைய நடத்தையை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஹிண்ட் போன்றதாயிருக்கும், நமக்கு நக்கல் அடிப்பதை போன்றதாயிருக்கும். இந்த நேரத்திலே வாலிப இரத்தங்களாக இருந்தாலும் அவர்கள் சற்று நிதானமாகத்தான் சிந்தித்து தான் நடக்க வேண்டும். வெறுமனே வீரம் இருந்தால் போதாது, வெறுமனே புத்தியையும் வைத்து யோசித்தாலும் போதாது, இரண்டையும் வைத்து இவர்கள் சிந்திக்க வேண்டும். நான் இந்த இடத்திலே இவர்களுக்கு இப்படி கூறிவிட்டால் சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன என்பதையெல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வீட்டை விட்டு காலை நேரத்திலே போய் மந்தி நேரத்திலே தான் அந்த குழந்தைகள் வருகிறார்கள். இடையிலே என்ன நடக்கிறது என்று உங்களுக்கும் தெரியாது. சற்று சிந்தித்து அவர்களுக்கு அகீதாவை போதித்து அவர்களுக்கு ஈமானை போதித்து அவர்கள் நாளை மறுமையிலே உங்களுக்காக நாளை
நாளை மறுமையிலே எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்களாக எழுப்பப்பட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிகளாருடனும் சுஹதாக்களுடன் சாலிஹீன்களுடனும் எல்லோரும் எழுப்பப்படுவதற்கு ஏகவல்லவன் அல்லாஹ் தஆலா துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.